ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேரத்திலே அற்புதமான தொழில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது உங்கள் மூலமாக. கண்டிப்பாக நேர்களே, இந்த க்ரீட்டிங்ஸ் கார்டு, இந்த பத்திரிக்கைலாம் இருக்குது பாருங்கள், தடியாக இருக்கும். என் குழந்தை இப்போ எடுப்பா, பாப்பா அந்த க்ரீட்டிங்ஸ் கார்டு அதில் ஒன்று வச்சுருக்கேன், அதை எடுப்பேன். அந்த அந்த பக்கம் அடுத்தது க்ரீட்டிங்ஸ் கார்டு பத்திரிக்கை தடியாக எடுத்துட்டாங்க பாப்பா. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ மொய் கவர் நம்ம கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி கவரில் நம்மளே எப்படி செய்கிறதுங்கிறது சைல்டுக்கு லீவு நாட்களில் சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி பத்திரிக்கை இப்படி இருக்குது பாருங்களேன். இதை ஒரு பொசிஷன் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி வச்சு வேஸ்ட் ஆக்காமல் இதில் ஒட்டி 1000 ரூபாயோ 500 ரூபாயோ 100 ரூபாய் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதை அழகாக பாஸ்போர்ட் சைஸில் இப்படி அழகாக ஒட்டினா அது ஒரு மொய் கவர் ஆகும். அதாவது வேஸ்ட்டாக போன க்ரீட்டிங்ஸ் கார்டு நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நிறைய மொய் கவர் நிறைய பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தடியாக இருக்குல்ல அந்த அட்டை, வீணாக போகாமல் இருக்கும். சுவாமி இல்லாதது, சுவாமிகளோ ஒரு கிட்டத்தட்ட இந்த இதுக்கு ஒரு பேஜுக்கே 2 வருது. அப்போ நான் ஒவ்வொரு இதுலலாம் 6 பேஜ் 4 பேஜுன்னு கொடுக்குறாங்க. அந்த தடியாக இருக்கிறதுலலாம் நம்ம எழுதிக்க வசதியாக இருக்கும். 1. 2வது, எனக்கு க்ரீட்டிங்ஸ் கார்டு வேண்டாம், நான் ஒரு புக் பேஜாக வச்சுக்கிறேன் அப்படின்னா, இதை கத்திரிச்சிங்கன்னா ஒரு ஏதோ ஒரு கணக்கு எழுதவோ எதுக்காவது பயன்படும். அதாவது இந்த மாதிரி உள்ள அட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எதுக்காவது அந்த அட்டை கண்டிப்பாக பயன்படும். இன்னொன்று, ஸ்டூல் ஆடிகிட்டே இருக்கும், அதுக்கு அடியில் ஷேப் வைக்கலாம். நிறைய இந்த அட்டை மூலமாக நம்ம என்ன தயாரிக்கலாங்கிறத நம்ம யோசிக்கலாம் கண்டிப்பாக.